எஸ்தரின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். எல்லாரும் பைபிளை வேகமாக புரட்டணும். 5:1 எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் நாளில் எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொழுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொழு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில். எஸ்தர் புஸ்தகம் ஒரு அழகான விசுவாச புஸ்தகம், ஒரு ராஜரீகமான புஸ்தகம். அதை 100 தடவை வாசித்தா நமக்கு நல்லது. எல்லாம் அதிலேயே இருக்குது. இதில் இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் கர்த்தராகிய அல்லது இயேசு, தேவன் போன்ற ஒரு வார்த்தையும் இருக்காது. எஸ்தர் புஸ்தகத்தில் மட்டும்தான் அந்த வார்த்தைகள் இடம்பெறாமலே அவர் எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கிறார். கர்த்தர் என்று பெயர், தேவன் என்று, கர்த்தராகிய தேவன் என்றோ, தேவனாகிய கர்த்தர் என்றோ எந்த வார்த்தையும் நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்க முடியாது. அவர் மறைந்து வாழ்கிறவர். இந்த எஸ்தர் ராஜரீகமான ஒரு புஸ்தகம். இந்த எஸ்தர் ஒரு யூத பெண்மணி. அப்படி தாய் தகப்பன் இல்லாத பெண்மணி. சின்ன வயதிலே தாய் தகப்பன் இறந்து விட்டார்கள். ஒரு தாய் தகப்பன் இல்லாமல் அனாதை என்ற நிலைமையில் இருந்த பெண்மணியை, சின்ன பிள்ளையை சிறிய தகப்பனாகிய மொர்தெக்காய் என்கிற யூதன் எடுத்து வளர்த்து வந்தான், போதித்தும் வந்தான். வளர்க்கிறது மட்டுமல்ல, போதிக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. வளர்த்து போதித்து நடத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வளர்த்தான், போதித்து நடத்தினான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்குறாங்க, நடத்தலை, அது நமக்கு தெரியும். நாங்களும் விசுவாசிகளை வளர்த்து விட்டால் போதாது, உங்களை நாங்கள் நடத்தணும். எஸ்தரை அவர் வளர்த்தார், பின்பு போதித்து நடத்தினார். எஸ்தர் பொறுத்தளவில் அவள் மொர்தெக்காயின் கைக்குள்ளே இருந்த காலங்கள், அந்த யூதனாகிய மொர்தெக்காயின் கைக்குள்ளே இருந்த காலங்கள் மட்டுமல்ல, அவள் பிந்திய காலத்திலே ராஜா அரண்மனைக்குள்ளே போய் ராணியாக 127 நாட்டுக்கு ராணியாக மாறின பின்பும் இந்த மொர்தெக்காய் வளர்த்த வளர்ப்பு, இந்த மொர்தெக்காய் நடத்தின நடத்திப்புகளே அவள் இருந்தால், தானாக அவள் எதையும் விரும்பவும் இல்லை, கேட்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை, வேண்டுகோள் விடுக்கவும் இல்லை. சொந்தமாக அவள் வாழவில்லை, அவள் சார்ந்திருந்தாள். சரி, இது எஸ்தர் ரொம்ப ராஜரீகமான ஒரு பெண்மணி. எஸ்தருடைய காலத்தில் ஒரு பெரிய தீமையானவன், அவனுடைய பேர் ஆமான் என்பவன். அவன் யூதர்களை அழிக்க நினைத்தான். அவன் அழிக்க நினைத்ததுக்கு ஒரே காரணம், மொர்தெக்காய் என்கிற ஒருவன் தனக்கு மரியாதை கொடுக்காததுனால தான். எல்லாரும் எழும்பி வணக்கம் போடுவார்கள், மொர்தெக்காய் எழும்பி வணக்கம் போடவில்லை. ஆமான் வரும்போது அவன் எழும்பவில்லை. என்றால் இவன் ஒரு பரிசுத்தமான யூதன். துன்மார்க்கரை அவன் மரியாதை கொடுக்க மாட்டான். அதனால் அவன் சும்மா உட்கார்ந்துருந்தான். இது கோபம் வந்தது ஆமானுக்கு, எரிச்சல் அடைந்தான். இந்த மொர்தெக்காயை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆனால் மொர்தெக்காயை மட்டும் அழித்தால் அது போதாது, அவனுடைய குலத்தையே அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அவன் திட்டமிட்டு ஒரு பெரிய புது சட்டத்தையே உருவாக்குவதற்கு ராஜாவை தூண்டினான். ஒரே நாளில் யூதர்கள் அனைவரையும் கொன்று அழித்துவிட, 127 நாடுகளில் இருக்கிற யூதர்கள் சிதறி இருந்தார்கள். எல்லா நாடுகளையும் சிதறி இருந்தார்கள். ஒரே நாளில் 127 யூதர்களையும் கொன்று அழிக்கும்படி ஆமான் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான். அந்த சட்டத்துக்கு ராஜா கையெழுத்து போடணும், முத்திரை மோதிரத்தினால முத்திரை வைக்கணும் என்று சொல்லி அவன் ராஜாவையே ஏமாற்றி விட்டான். ராஜாவும் முத்திரை போட்டு விட்டார். குறிப்பிட்ட நாள் ஆயத்தமானது.
அரண்மனையில் இருக்கிற யூதர்களானாலும் சரி, 127 நாடுகளில் எங்கே யூதர் இருந்தாலும் அவங்கள கொள்ளலாம். இது ராஜா சாங்ஷன் பண்ணார், பெரிய சட்டம் போட்டாச்சு. இந்த சட்டம் போடப்பட்ட போது அந்த ஒரு யூதனாகிய மொர்தெக்காய் அழுகிறான், அவன் உபவாசம் இருக்கிறான், அவன் அலறிக்கொண்டு அரண்மனையை நோக்கி ஓடுகிறான். அதுக்கப்புறம் எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருந்து அந்த சட்டத்தையே, இந்த ஆமான் அழிவை குறித்து போட்ட சட்டத்தையே 3 நாள் உபவாசம் பண்ணி புது சட்டம் ஒன்றை எழுதி எஸ்தர் மாற்றிவிட்டாள். இதுதான் இந்த எஸ்தர் புஸ்தகத்தினுடைய கதை. புது சட்டம். பொதுவாக இந்த மேதிய பெர்ஷிய சட்டங்கள் என்பது ரொம்ப ரொம்ப கடினமானது. சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி தேசங்களுடைய சட்டங்கள் எவ்வளவு கடுமையானதோ, யாராவது போதை மருந்து கொண்டு போனால் தூக்குத்தான், வேறு எந்த வித பேச்சும் கிடையாது. அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் தூக்கு தண்டனை தான். சட்டம் அவ்வளவு கடுமையாக இருக்கும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும். இன்னும் இதே மாதிரி சவுதி அரேபியா போன்ற தேசங்கள். அதே மாதிரி மேதிய பெர்ஷிய சட்டம்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்ட், அவ்வளோ ஸ்ட்ராங். ராஜா சொல்கிற வார்த்தை தான் சட்டம். சட்டம் ஒரு வாயிலிருந்து தான் பிறக்கும், வார்த்தை தான் சட்டம். இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் இந்த எஸ்தர் கதைக்குள்ளே போய் ஒவ்வொன்றா பார்க்கும்போது அழகழகான விஷயங்களை நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, அகாஸ்வேரு என்கிற ராஜா 127 நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் நாம் சேவிக்கிற இரட்சகர் இயேசு 127 நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளும் முழு உலகத்துக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் எல்லா அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இனி இந்த ராஜா சட்டம் போட்டு அதை மாற்றவே முடியாது. ஆனால் எஸ்தர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி மாற்றிட்டான். அப்போ உபவாச ஜெபத்துக்கு அவள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தாள், தானும் தன் தோழிகளும். அந்த உபவாசத்தை கேட்டு தேவன் மாற்றத்தையே கொண்டாந்துட்டார். உபவாசத்துக்கு என்ன பவர் இருக்குன்னா, மாற்ற முடியாத சட்டத்தை கூட அது மாற்றிடும். சாசு சட்டம் போடுவான், ஆமான் சட்டம் போட்டான் பாருங்கள், யூதர்களை ஒரே நாளில் கொல்லணும். இவன் உபவாசம் பண்ணி சட்டத்தையே மாற்றி புது சட்டம் ஒன்று எழுதிட்டுதான். யார்? எஸ்தர். பார்க்க தாய் தகப்பம் இல்லாத பிள்ளை மாதிரி இருந்தாலும் வருங்காலத்தில், பிந்திய காலத்தில் எஸ்தர் புது சட்டத்தை எழுதக்கூடிய பெண்மணியாக மாறினான், சட்ட நிபுணராக மாறிட்டான் எஸ்தர். எஸ்தர் மட்டுமல்ல, எஸ்தரோடு மொர்தெக்காயும் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து தான் சட்டத்தை எழுதினாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்படியே எஸ்தரின் கட்டளையானது, எஸ்தருடைய கட்டளை, எஸ்தருடைய சட்டம். நீங்கள் பைபிளுக்குள்ளே போக வேண்டாம், கவனிங்க. இப்போ ஆமான் அன்னைக்கு ஒரு அழிவின் சட்டம் போட்ட மாதிரி பிசாசு சட்டம் போட்டு வச்சுருக்கிறான், நாடுகள் சட்டம் போட்டிருக்குது, நமது தேசம் சட்டம் போட்டிருக்குது, இப்படி உலக தேசங்களெல்லாம் சட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. நம்ம உடம்பில் சிஸ்டம் அது சில சட்டங்களை போடும். சட்டத்தை மீறினீங்கன்னா நோய் வரும். சரீர சட்டம், பிரின்சிபல் ஆஃப் யுவர் பாடி. அதே மாதிரி உங்கள் குடும்ப சட்டம் இருக்குது. குடும்பம், தாய் தந்தை அல்லது கணவன் மனைவி பிள்ளைங்க, அது ஒரு சட்டம், அதை மீறக்கூடாது. சபை என்பது அது ஒரு சாம்ராஜ்யம், அது சபையின் சட்டம் அங்கே இருக்கும். சபைக்குன்னே தனியாக சட்டம் இருக்குது, அது வேத பிரமாணத்தை சார்ந்த சட்டம். அது சொந்த சட்டம் கிடையாது, வேத பிரமாண சட்டம் இருக்குது. சபைக்குள்ளேயும் சட்டம் இருக்குது. ஆசீர்வாத சட்டங்களை கை கொண்டால் ஆசீர்வாதம். ஒவ்வொரு தனி மனிதன் இடத்துலையும் மோதுகிறது என்னென்னா, ஆமானின் சட்டம் உங்களை அழிக்கிறதுக்கு, உங்கள்கிட்ட பிடுங்கிறதுக்கு. அதுதான் ஆமானுடைய சட்டத்தினுடைய விஷயம். ஒரே நாளில் உங்களை அழிக்கணும் என்கிறது ஆமானுடைய சட்டம். பிசாசு இப்படி தான் சட்டம் போட்டு உட்காந்துருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் எஸ்தர் ரொம்ப தேவை.
நான் என்னை எஸ்தர் ராணி அப்படிங்கும்போது சபையார எஸ்தர் ராணியாக பார்ப்பேன். சபை தான் எஸ்தர் ராணி. எஸ்தர் அதான் சபையில் ராணி மாதிரி இயேசுவோட மணவாட்டி. ஆண்டவர் பிச்சைக்காரியை எடுக்க வரல, அவர் மணவாட்டி ராஜரீகமான எஸ்தர் ராணியை எடுக்கத்தான் வர்றார் 2ஆம் வருகையில். அதனால் ஒருத்தரும் பிச்சைக்காரனா, கஷ்டப்படுறவனா, வறுமையில் இருக்கிறவனா, கடனில் இருக்கிறவனா, வருத்தம், கவலை, சந்தேகம், ஏமாற்றம், பயம் இதில் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் ஆமானுடைய சட்டத்துக்கு உட்பட்ட ஷரத்துக்கள். ஆனால் உபவாசம் பண்ணி அது ஜெயிச்சாச்சு. இயேசு கிறிஸ்து சட்டத்தை மாற்றுறதுக்கு தான் சிலுவையில் தன் உயிரையே கொடுத்தார். புது சட்டத்தை இயேசு எழுதிட்டார். இப்போ நம்ம புது சட்டத்துக்குள்ளே இருக்கிறோம், இன்னொரு வார்த்தையில் புதிய பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோம், இன்னொரு வார்த்தையில் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். இதன்படி நாம் கவலைப்படுவது பாவம். நீங்கள் விசனப்படுறதோ, கவலைப்படுறதோ, வருத்தப்படுறதோ தேவ தூஷணம். அது தேவனுக்கு விரோதமானது, அது இயேசுவுக்கு விரோதமானது. இயேசுவை திரும்ப சிலுவையில் அறைவதற்கு சமம். திருவிருந்தில் பங்கெடுத்தவன் அவன் காசு பணத்துக்கு கவலைப்பட மாட்டான், மனுஷனுக்கு கவலைப்பட மாட்டான், வருத்தப்பட மாட்டான், அவன் எத்துக்கும் வருத்தப்பட மாட்டான். அவன் சொல்லுவான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க மாட்டாது, அது ஜீவனானாகிலும் மரணமானாகிலும் சொல்லுவான். தேவதூதர் கூட பிரிக்க முடியாது. பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை. இவன் இந்த மாதிரி நீங்கள் வாழணும், எஸ்தர் ராணி போல் வாழணும். நீங்கள் குடிசையில் வாழக்கூடாது, அரண்மனையில் வாழணும். கர்த்தர் எஸ்தரை அரண்மனையில் தான் வாழ வச்சார். அரண்மனையில் வாழணும், ராஜரீகமாக வாழணும், மகிமையாக வாழணும், சட்டத்தை மாத்திர ஆளாக வாழணும். பிசாசின் சட்டத்தை மாற்றணும். அவன் போட்டுகிட்டே இருப்பான். திங்கக்கிழமை நீங்கள் எப்போவும் திங்கக்கிழமை நீங்கள் கவலைப்படணும்னு சட்டத்தை போடுவான். காலையில் எழும்பி ஜெபம் பண்ணி சட்டத்தை விசுவாசத்தில் மாற்றிட்டு போகணும். நீ விசுவாசத்தில் சட்டத்தை மாற்றணும். ஆமான் போடுற சட்டம் தினம் வரும், வாரம் இருக்கும், மாதம் இருக்கும். ஜெபம் பண்ணாமல் உபவாசம் இல்லாமல் நீங்கள்லாம் ஒன்றும் வாழ முடியாது. சும்மா சொல்லக்கூடாது. சும்மா ஒரு பெரிய கோயிலை பார்த்துட்டு நீங்கள் வாழ முடியாது. உங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்குது. அதில் நீங்கள் தான் எஸ்தர். நீங்கள் வாழ வேண்டியது அனாதையாக இல்லை. அதனால் சோகப்பாட்டுகளை பாடாதீங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. இயேசுட்ட வந்தாச்சு இல்லை, இனிமே என்ன? இயேசுவை உடையவன் எல்லாவற்றையும் உடையவன். எல்லாம் இயேசுவே. ஆதியும் அந்தமும் தாயும் தகப்பனும் இயேசு தான். நமக்கு விருப்பமும் இயேசு தான். ஜீவனும் இயேசு தான். பணம் காசா அது இயேசு தான். மாத்திரை மருந்தா இயேசு தான் மருந்து. சந்தோஷமா இயேசு தான் எனக்கு சந்தோஷம். பாட்டா இயேசு தான் என் பாட்டு. உங்களை வச்சு பாட்டு கட்டாதீங்க. உங்களுடைய சோகப்பாட்டுன்னு நிறைய பேர் சோகப்பாட்டு எழுதிட்டு இருப்பாங்க. சோகப்பாட்டெல்லாம் எழுதாதீங்க. இயேசுவை தான் பாட்டாக மாற்றுங்க. இயேசுவை வர்ணிக்கிற பாட்டு தான் தேவை. உண்மையான மணவாட்டி மணவாளனை தான் வர்ணிப்பாவை தவிர தன்னுடைய சோகத்தை வர்ணிச்சிக்கிட்டு இருக்க மாட்டான். நிறைய பேர் சோகப்பாட்டை பாடிட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆவிக்குரிய சபையில் இடமே கிடையாது. இது அரண்மனை. பைபிள் சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள் என்று 45ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். ஆக அரண்மனையில் வாழும். பாஸ்டர் சபை அரண்மனை ஓகே ஒத்துக்கிறேன், எங்கள் வீடு அப்படி இல்லையே அப்படின்னு வீட்டையும் சபையும் பிரிக்காதீங்க. சர்ச்சு பெரிய கோயில் கட்டியாச்சு, அர்த்தம் என்ன? உன் வீடு கட்டியாச்சுன்னு தான் அர்த்தம். உன் குடும்பத்தை கட்டி இருக்குன்னு தான் அர்த்தம். கோயிலை மட்டும் கட்டிட்டு நீ கஷ்டப்படுறதுன்னா பொருந்தாது. அது உபதேசம் இல்லை, நாங்கள் அதை எண்ணுகிறதில்லை. அப்படி நடக்காது, நடக்கவும் கூடாது. பிசாசு ஆலயத்தின் மகிமைக்கு மாறாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு வருவான். அப்போ அவன் ஒரு சட்டமே போடுவான், தப்பான சட்டத்தை போடுவான். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி சட்டத்தையே மாற்றணும். எஸ்தர் அரண்மனையில் வாழ்ந்தாள், ரொம்ப சந்தோஷம். எஸ்தருக்கு 3 ஆட்கள் ரொம்ப முக்கியம். அவள் அரண்மனை வாசியாக போய்
இவ்வளோ பெரிய பாக்கியவதியாக வாழ்ந்து புது சட்டமும் எழுதி எஸ்தரின் சட்டம் அப்படின்னு அவள் கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவளே ஒரு பண்டிகையை கூட ஏற்படுத்தினான். அந்த பண்டிகைக்கு பேர் பூரீம் பண்டிகை. அந்த எஸ்தரும் மொர்தெக்காயும் சேர்ந்து ஒரு பண்டிகையை கூட அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. செலப்ரேஷன் பண்டிகை. பண்டிகை எப்போ யாரோ சொன்ன பண்டிகையை கொண்டாடிட்டு பேருக்கு கொண்டாடுறதில்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்தே பண்டிகையை இவங்களே க்ரியேட் பண்ணிட்டாங்க லைஃப்பில். உங்கள் லைஃப் ஒவ்வொன்றிலையும் நீங்களே பண்டிகையை க்ரியேட் பண்ணணும், உண்டாக்கணும். ஒவ்வொருத்தருமே பண்டிகையை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள இருப்பவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர், உயிருள்ளவர், ரொம்ப வல்லமையானவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவரால் முடியாததுன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணலை, அதுதான் உங்கள் தப்பு. நீங்கள் முழங்கால முடக்கலை, அதனால தான் ஏமாந்து நிற்கிறீங்க. வரவன் போகிறவெல்லாம் உங்களை ஏமாற்ற காரணம் நீ முழங்காலையே முடக்கலை. கர்த்தர் உன் முழங்கால கவனமாக கவனிக்கிறார். நீ என்னைக்கு கர்த்தருக்கு முன்பு முழங்கால முடக்கிறையோ அப்போ எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். உன்னை ஏமாத்தினவங்களை நீ கண்டுபிடிப்பாய். உனக்கு ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் பொக்கிஷங்களையும் அப்போ தான் நீ கண்டுபிடிப்பாய். நீ முழங்கால முடக்கணும். முழங்கால முடக்காமல் நீ விசுவாசியா அல்லது எஸ்தரா வாழ வழியே இல்லை. எஸ்தர் ஒரு அனாதை தான், தாய் இல்லை, தந்தை இல்லை. ஆனால் எடுத்து வளர்த்தது மொர்தெக்காய். மொர்தெக்காய் தான் தாயா தந்தையாக மாறினான். எஸ்தருக்கு 3 பேர் ரொம்ப முக்கியம். முதலாவது 127 நாட்டு ராஜாவாகிய அகாஸ்வேரு எஸ்தருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எஸ்தருடைய கணவன் அவர். எஸ்தர் அந்த நாட்டு ராணியாக மாறினான். அப்போ எஸ்தருக்கு யார் முக்கியம்? ராஜா ரொம்ப முக்கியம். 2வது எஸ்தருக்கு யார் ரொம்ப முக்கியம்? மொர்தெக்காய். ஏன்னா அவள் தான் எடுத்து வளர்த்தவர் மட்டுமல்ல, போதித்து நடத்தினவர். அதனால் மொர்தெக்காய் ரொம்ப முக்கியம் எஸ்தருக்கு. மொர்தெக்காய் கொடுத்த உபதேசத்தில் தான் அந்த அம்மா எல்லாருடைய தயவை பெற்றுச்சு. 127 நாட்டிலிருந்து கன்னியாஸ்திரிகள் ராணியாக மாறணும்ன்ட்டு ஆசைப்பட்டு வந்தாங்க. ஆனால் இவளுக்கு மட்டும் கிடைச்சது எப்படி? அவனுக்கு கிடைச்ச மொர்தெக்காயை வச்சு தான். ஆகவே மொர்தெக்காய் கொடுத்த உபதேசம். அப்போ எஸ்தருக்கு மொர்தெக்காய் ரொம்ப முக்கியம். 3வது மொர்தெக்காய்க்கு யார் முக்கியம்னா ஏகாய் என்கிறவர். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஏகாய் என்கிறவர் என்னெல்லாம் கொடுக்குறார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். நான் இங்கேருந்து வாசிக்கிறேன் 8ஆம் வசனத்திலிருந்து. ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்தது. யார் கண்களில்? ஏகாயின் கண்களில் தயவு கிடைத்தது. ஆகையால் அவளுக்கு அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு வேண்டி தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுத்தான். அதுக்கப்புறம் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்க ஜாக்கிரதைப்பட்டான். அதுக்கப்புறம் கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். அப்போ ஏகாய் எவ்வளோ முக்கியம் என்பதை பாருங்கள். இந்த ஏகாய் ஏன் முக்கியம்னா, அவன் கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. உடனே அவன் என்ன செய்கிறான்? இந்த எஸ்தருடைய சுத்திகரிப்புக்கு வேண்டிய எல்லாம் கொடுக்குறான். என்ன விதமான சுத்திகரிப்பு அத்தனையும் கொடுக்குறான் ஏகாய் என்பவன். 2வது அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் கொடுக்குறான். அவளா கேட்டாலோ என்னமோ தெரில, ஆனால் அவளுக்கு தேவையான எது எது உண்டோ இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்க தேவையில்லை, அரண்மனையை விட்டு வெளியே போய் கேட்க தேவையில்லை, எல்லாம் ஏகாய் கொடுத்தான். அது மட்டுமல்ல, அவளை கவனிப்பதற்கு 7 தாதிமார்களை நியமித்தான். அவளை நல்லா கவனிக்கணும். எஸ்தரை நல்லா கவனிக்கிறதுக்கு 7 தாதிமார் சுற்றி நிற்பாங்க. இதெல்லாம் ஏற்படுத்தினது ஏகாய். அது மட்டுமல்ல,
இந்த எஸ்தர் நல்லா வாழுவதற்கு அரண்மனையிலே சிறந்த ஒரு இடத்தை அவன் தேர்வு செய்து எஸ்தரையும் அவருடைய தாதிமாரையும் அங்கே வைத்தான். அரண்மனையிலே பெஸ்ட் இடம் எஸ்தருக்கு. இவ்வளவும் கொடுத்த ஏகாய் முக்கியம். 3 பேர் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். மறுபடியும் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள் எதெல்லாம் முக்கியம். முதலாவது 127 நாட்டு ராஜா முக்கியம். ஏன்னா ராஜா தான் எஸ்தருடைய கணவர். கணவர் ரொம்ப முக்கியம். கணவர்னு நான் சொல்லும்போது கணவர் மட்டுமல்ல, அது குடும்பத்தையே காட்டுகிறது. ஏன்னா கணவர் குடும்ப தலைவர், அது ஃபேமிலி, த ஹோல் ஃபேமிலி அது காட்டுது. ஃபேமிலி ரொம்ப முக்கியம். சொந்த குடும்பத்தை நடத்தாமல் சபையை நடத்தக்கூடாது. குடும்பம் ரொம்ப முக்கியம். உன் குடும்ப தலைவர் உனக்கு ராஜா. நீ உன் தகப்பனையும் தாயையும் மறந்து விடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியமாக இருப்பார், சந்தோஷப்படுவார். கணவன் வீட்டில் இருந்துக்கிட்டு தாய் தந்தையை நினச்சி அங்கேயே போகணும், ஓவராக பேசணும்னு நினைக்கக்கூடாது. உன் கணவர் உன்மேல் பிரியமாக இருக்கும்படிக்கு உன் ராஜா ரொம்ப முக்கியம், உன் கணவர் ரொம்ப முக்கியம். ஆகவே எஸ்தருக்கு யார் முக்கியம்? எஸ்தர் ராணியாக இருக்கணுமானா அவளுடைய கணவர் ராஜாவாக இருக்கணும். கணவரை கவனிக்காமல், கணவருக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்காம, கணவனுக்கு நல்ல போஷாக்குள்ள உணவை கொடுக்காம, அவரை ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணாமல், அவரை பாவம் போல் நீ வச்சுருந்தா நீ என்ன எப்போ ராணியாக போகிறது? பாஸ்டர் அதில் எப்படி பாஸ்டர்? அது அப்படி தான். நீ உன் ஹஸ்பண்டை மட்டும் நல்ல ராஜா மாதிரி வச்சுப்பார். மிச்சமெல்லாம் கர்த்தர் நடத்தி உன்னை சுற்றி அரண்மனையில் உன்னை வைப்பார், ராணியாக வைப்பார். கணவர் தான் முக்கியம். பாஸ்டர் நான் என்னைய மாதிரி என் கணவர் ஜெபம் பண்ணலையே, டோன்ட் கேர். எஸ்தரை மாதிரி எஸ்தர் உபவாசம் பண்ணா 3 நாள். ஆனால் ராஜா உபவாசம் பண்ணலை, தேவையில்லை. ஆனால் நீ அவரை ராஜா மாதிரி வைக்கணும். சாப்பாடு ராஜா சாப்பாடு கொடுக்கணும் கணவருக்கு. கணவர்னா கணவர் மட்டும் அல்ல, அதில் கணவர் மனைவி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு, குடும்பந்தான் அகாஸ்வேரு ராஜா அடையாளம். சொன்னால் எஸ்தருக்கு யார் முக்கியம்? அவளது குடும்பம் முக்கியம். எஸ்தருக்கு யார் முக்கியம்? அவளது குடும்பம் முக்கியம், அவளுடைய கணவரும் குடும்பமும். நீங்கள் ஒரு பெண்மணியானா உங்கள் கணவர், நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் உங்கள் மனைவி, அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். குடும்பத்தை தள்ளாதீங்க, குடும்பத்தை அசட்டை பண்ணாதீங்க, குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணாமல் இருக்காதீங்க, குடும்பத்துக்கு இல்லாமல் ஆக்கிடாதீங்க, குடும்பத்துக்கு விரோதமாக எதுவும் பண்ணிடாதீங்க. எஸ்தருக்கு யார் முக்கியம்? ராஜா முக்கியம். 127 நாட்டு ராஜா. அங்கே தான் 2வது பார்க்குறோம் யார் முக்கியம்னு. மொர்தெகாய் முக்கியம். அதை எடுத்து வளர்த்தவர், அவர் தான் பாஸ்டர். பாஸ்டர்னால் பாஸ்டர் மட்டும் இல்லை, பாஸ்டர் சபை, சபையின் உபதேசங்கள், சபையினுடைய புது சட்டங்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் மொர்தெகாய். மொர்தெகாய் மீன்ஸ் பாஸ்டர். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒருவனுக்கு சபை இல்லை, பாஸ்டர் இல்லை அப்படின்னா அவன் ஒரு அனாதை. அவனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லைன்னு அர்த்தம். தாய் தந்தை நடத்துகிறத விட மேன்மையாக நடத்துகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய போதனைகள், அவருடைய ஆவியானவர், அவருடைய வெளிப்பாடு, அவருடைய தீர்க்க தரிசனங்கள் கொடுத்து, அவருடைய புத்திமதி, அவருடைய உபதேசங்களை கொடுத்து ஒரு எஸ்தரை வளர்க்குறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் மொர்தெகாய் அனாதை பிள்ளையை எடுத்து வளர்க்குறான், மற்றவங்கெல்லாம் அப்படி எடுக்க மாட்டான். நிறைய பணம் இருந்தால் தான் பாஸ்டர்கள் அவங்கள ரொம்ப கும்பிட்டு வாழ்வாங்க, அடிக்கடி வீட்டுக்கு போவாங்க. அனாதை பிள்ளைக்கு யார் போவா? ஆனால் மொர்தெகாய் பாருங்கள் என்ன மாதிரி பாஸ்டர். அவர் தாய் தகப்பன் இல்லாத உள்ள ஆளை எடுத்து வளர்க்கவும் செய்தார், போதித்து நடத்தவும் செய்தார். பிந்தி அவள் அரண்மனைக்கு போன பிற்பாடும்
அந்த போதனையின்படி தான் நடந்து வந்தா. உள்ளே இருந்தாலும் மொர்தெக்காய் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணி நடந்து வந்தா. ஒரு பாஸ்டர்னால் வெறும் பாஸ்டர் மட்டும் இல்லை, பாஸ்டரை உள்ளே இருக்கிற அபிஷேகம், பாஸ்டருக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடு, பாஸ்டருக்குள்ளே இருக்கிறதான ஆத்மபாரம், பாஸ்டருக்குள்ளே இருக்கிற தரிசனம், அந்த உபதேசங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பாஸ்டர். இனி பாஸ்டர்னால் அந்த தனி மனிதன் மட்டுமல்ல, அந்த ஹோல் சபையும் காட்டுது. அப்படியானால் உங்களுக்கு எதெல்லாம் முக்கியம்? நீங்கள் எஸ்தர் ராணியாக அரண்மனையில் வாழணுமானா உங்களுக்கு முதலாவது உங்கள் குடும்பம் முக்கியம், ரெண்டாவது உங்கள் சபை முக்கியம். பாஸ்டரும் சபையும் பிரிக்க முடியாது. ஒரு பாஸ்டரையும் சபையையும் பிரிக்க முடியாது. அவர் எங்கே போனாலும் அந்த சபைக்காக அழுதுகிட்டு இருப்பார், சபையின் நினைவுகளில் தான் இருப்பார். சபையினுடைய எண்ணங்கள், மக்களுடைய எண்ணங்கள், மக்கள் சாப்பிட்டாங்களா, போனாங்களா, சுகமாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, வீட்டுக்குள்ளே சமாதானமாக இருக்காங்களா, புருஷ மனைவி ஒருத்தர் நல்லா பேசிக்கிறாங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, இதெல்லாம் கவனிக்கிறவங்க தான் பாஸ்டருடைய வேலை. சொல்லியிருக்குது 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெக்காய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். இதுதாங்க உண்மையான பாஸ்டருடைய மனம். நாள்தோறும் உங்களுக்கு என்ன நடக்கும், சுக செய்தி, உங்கள் நல்ல செய்தி, உங்களுக்கு என்ன நடக்குது இதை பார்க்குறதுக்கு அந்த முற்றத்தில் உலாவுகிற மொர்தெக்காய் அவன் வளர்த்து போதித்து நடத்துனது மட்டுமல்ல, அரண்மனைக்குள்ளே அனுப்பிட்டு வெளியே உலாவிக்கிட்டு இருக்கான். அவள் சுக செய்தியை கேட்கணும், அறியணும், அவளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடக்கூடாது. இதுதான் சின்ன வயசில் எனக்கு பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு தன்மையை இது மூலமாக எனக்கு வெளிப்படுத்தினார். நீ இப்படி இருக்கணும்னு வெளிப்படுத்தினார். அதனால் நாங்கள் ஜெபிச்சாலும் உங்கள் வீட்டு வாசலில் முழங்காலில் நிற்போம். உங்கள் வீட்டு வாசலில் உலாவிக்கொண்டே இருக்கிற ஒரு தன்மையோடு தான் நாங்கள் இருப்போம். எதுக்கு நாங்கள் உலாவுறோம்? உங்கள் சுக செய்தி, எஸ்தரின் சுக செய்தி, அவளுக்கு நடக்கும் காரியங்கள் எல்லாம் நாங்கள் கவனிக்கும். உங்கள் சொந்த வாழ்க்கையில் நாங்கள் தலையிட மாட்டோம், உங்கள் சொந்த விருப்பங்களில் தலையிட மாட்டோம், உங்கள் சொந்த தீர்மானங்களில் தலையிட மாட்டோம். ஆனால் எல்லாத்துலேயும் நாங்கள் இருப்போம். அதுதான் மொர்தெக்காய், அதுதான் சபை. சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல, தட் இஸ் அ க்ளோரியஸ் ஸ்பிரிட். தேவ சபையினுடைய ஆவி உங்களோடு இருக்கும், உங்களை கவனிக்கும், உங்களுக்கு சுக செய்தியை கவனிக்கும். எங்களுக்கு தெரியாமல், சபைக்கு தெரியாமல், இந்த ஊழியத்துக்கு தெரியாமல், பாஸ்டருக்கு தெரியாமல் உங்களுக்குள்ளே ஒரு கடன் வரக்கூடாது, ஒரு ஆக்சிடெண்ட் வரக்கூடாது, ஒரு மரணம் சம்பவிக்கக்கூடாது, ஒரு தீமை வரக்கூடாது, ஒரு வியாதி வரக்கூடாது, ஒரு மனக்கவலை வரக்கூடாது, ஒரு வருத்தம் வரக்கூடாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னா அந்த மாதிரி நீங்கள் மொர்தெக்காய் மேலே பாரத்தை வைக்கணும். வாசலில் சுமப்பார் அவர். இதுதான் நான் சொன்னேன், எஸ்தர் நல்லா இருக்கிறதுக்கு முதலாவது அவள் குடும்பம் முக்கியம், ரெண்டாவது மொர்தெக்காயும் அந்த சபையும் பாஸ்டரும் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் வெளியவே உலாவிக்கிட்டு இருக்கிறான், இவன் உள்ளே இருக்கிறான் அரண்மனைக்குள்ளே. இந்த காலத்தில் பாஸ்டர்மார்கள், பிரசங்கிமார்கள் என்னம்மா மாறிடுறாங்கன்னா, எஸ்தரை வெளியே உலாவை விட்டுட்டு இவங்க அரண்மனைக்குள்ளே போய் சொகுசான வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறாங்க. அதுதான் பிழை, அதுதான் ராங். விசுவாசிகள் ராஜரீகமாக வாழணும், விசுவாசிகள் பெரிய பெரிய வாகனங்களை வாங்கணும், இடங்களை வாங்கணும், கட்டடங்களை கட்டணும், வீடுகளை பெருசாக கட்டணும், பிஸ்னஸில் பெரிய பெரிய அவங்க ராஜரீகமாக எஸ்தர் மாதிரி ராயலாக வாழணும். நாங்கள் உங்கள் சுக செய்தியை கேட்குறதுக்கு முற்றத்திலே உலாவணும். எங்களுடைய முற்றமே இந்த பீடம்தான். இந்த பீடத்தில் எங்கே நாங்கள் நின்று நடந்தாலே போதும். எங்கள் சார்பில் கர்த்தர் அங்கங்கே யுத்தங்களை பண்ணி, எங்கள் சார்பில் கர்த்தர் போய் எல்லாரையும் விசாரித்து, எங்கள் சார்பில் எல்லாரையும் தூக்கி விட்டு அவர் செய்வார். எனவே நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்துக்கு கவலைப்படாங்க. ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டீங்கனாலும் அது தேவதூஷணம். இவ்வளவு செட்டப் கர்த்தர் பண்ணி உன்னையே அரண்மனைக்குள்ளே வச்சிருக்கிறாரு, நீ அரண்மனைக்குள்ளே கொண்டு தோஷத்தை கொண்டு வரக்கூடாது, உன் கவலையை கொண்டு வரக்கூடாது. பாஸ்டர் எங்களுக்கு வந்தது உங்களுக்கு வந்தால் தெரியும் அப்படி என்கிட்ட சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு முந்தியே எங்களை துவைச்சி எடுத்து தாங்க வைப்பார், துவைச்சி எடுத்துருவார், அதுதான் எங்களை வைப்பார்.
அதனால் அப்படி சொல்லாதீங்க. உங்கள் வருத்தங்களை நாங்கள் வேணால் சுமப்போம், நீங்கள் சுமக்கக்கூடாது. பிசாசு சட்டம் போட்டு வச்சுருப்பான். நீ என்றைக்கும் அழுதுகிட்டு இருக்கணும், வருத்தத்தில் இருக்கணும், வியாதியில் இருக்கணும், சங்கடத்தில் இருக்கணும், கடனில் இருக்கணும், இன்னொருத்தன்ட்ட ஏமாந்துக்கிட்டே இருக்கணும்னு பிசாசு சட்டம் எழுதுவான். இயேசு அதை மாற்றிட்டார். இயேசுவின் ரத்தம் கொண்டு நீங்களும் நானும் திருவிருந்து மூலமாக இன்றைக்கி சட்டத்தை மாற்றி புது சட்டத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த புது சட்டத்தில் எஸ்தர் மேலே ஒருத்தன் கை வைக்க முடியாது. எஸ்தர்னா அவள் ராயல் தான். அவளுக்குள்ளே ஏமாற்றம் இல்லை, அவளுக்குள்ளே கலக்கம் இல்லை, பயம் இல்லை. இந்த காரியம் இப்படி நடக்கும்போது நான் ஏன் மொர்தெக்காய் முக்கியம்னு சொன்னேன். மொர்தெக்காய் வெளியே உலாவிட்டு இருக்கும்போது வெளியே தான் அவர் உட்காந்துருப்பார். இந்த அம்மாவோ எஸ்தரோ வளர்த்த பிள்ளை அரண்மனையில். நாங்கள் எத்தனை பிள்ளைகளை வளர்த்துருமோ, அரண்மனையில் வாழ்கிற மாதிரி வாழ்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆனால் என்ன அவங்க மொர்தெக்காயை மறந்துருப்பாங்க. அதுதான் ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும். எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அவள் உள்ளே போனாலும் மறக்கலை. இந்த மாதிரி காரியம் போய் கொண்டிருக்கும்போது 2 பேர் அந்த 127 நாட்டு ராஜாவை கொல்லுவதற்கு, அழிப்பதற்கு சதி பண்ணுறாங்க. சதி பண்ணால் அதை கண்டுபிடிச்சது யார்? மொர்தெக்காய். இப்போ நல்லா பாருங்கள், புருஷனுக்கு விரோதமாக சதி நடக்கு, மனைவி கண்டுபிடிக்கலை. ஆனால் மனைவி போகிற சபையில் உள்ள பாஸ்டர் கண்டுபிடிக்கிறாரு. அதான் பொருத்தம், அதுதான் உண்மை. எங்களை எதுக்கு வச்சிருக்கிறாரு? உங்களுடைய சுக செய்தியை விசாரிக்கணும், உங்களுக்கு நடக்கும் காரியங்களை கவனிக்கணும். அதே வேளையில் சுற்றி பார்க்கணும், யாராவது உங்களுக்கு சதி பண்ணுறாங்களா. ஏன் 2 பேர் சதி பண்ணாங்க? ராஜாவை கொல்றதுக்கு, எஸ்தரை கொல்றதுக்கு இல்லை, ராஜாவை கொல்றதுக்கு சதி பண்ணுறான். ராஜா யார்? எஸ்தருடைய புருஷன். கணவன் செத்துட்டா எஸ்தர் இனிமேல் ராணி இல்லை, அரண்மனையும் இல்லை. ராஜாவை கொல்றதுக்கு 2 பேர் சதி பண்ணிகிட்டு இருக்கிறான். புருஷனுக்கு விரோதமான சதிகள் தெரியுமா? புருஷனை அவன் கிரேடை குறைக்கிறதுக்கு, அவன் ப்ரமோஷனை கெடுக்கிறதுக்கு, அவனுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு எத்தனை சதிகள். ஒரு புருஷன் நல்லா நிமிர்ந்து நின்று சந்தோஷமாக வீரமாக இருந்தால் தானே அது குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்கும், பிள்ளைகளை எடுத்து வளர்க்க முடியும். புருஷனே வாடி வதங்கி கவலைப்பட்டு கலங்கி சிலர் சேவ் எடுக்காமல் பரிதாபமாக நடப்பார்கள். ஆனால் பிசாசு கொக்கரிப்பான், கொந்தளிப்பான், அவன் ஊடுருவான். என்ன செய்ய முடியும்? எஸ்தருடைய புருஷனுக்கு வரக்கூடிய சதி 2 பேர் கொல்றதுக்கு திட்டம் போட்டான். சதி திட்டம் எவ்வளவு ஹெவியாக இருக்கும், எவ்வளவு சீக்ரெட்டாக இருக்கும். ஆனால் ஊழியக்காரன் கண்டுபிடிச்சிட்டானே, மொர்தெக்காய் கண்டுபிடிச்சிட்டாரே. அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர் வளர்த்தவனுக்கு தான் தெரியும். அதுக்கு தான் சபையில் நீங்கள் வளர்க்கப்படணும். நீங்களாக வளர்ந்து கோணி போகக்கூடாது. காட்டில் மரங்கள் வளருது, காட்டு மரங்களை பாருங்கள், ஒரு திசையில் இருக்காது. அது ஒன்று கோணி, இங்கே போய் கொடிகளெல்லாம் வந்து கோணிமானி வளர்ந்து எந்த கிளை எங்கே இருக்குன்னு தெரியும். அப்படி விசுவாசிகள் வளரக்கூடாது. உங்களை வளர்க்கணும். திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலை கொடுத்து உங்களை வளர்க்குறதுக்கு தான் ஊழியக்காரங்க. நீங்களா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லாதீங்க. நீங்களா வளர்ந்தால் கோணி தான் வளருவீங்க. கொஞ்சம் காலத்துக்கு நல்லா போகும், அப்புறம் கொடி இந்த வழியாக போகும். முடிவில் உங்கள் லைஃபே கானகமாக இருக்கும். நாங்கள் உங்களை வளர்க்கணும். என்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ அங்கேருந்தே உங்களை வளர்க்கணும். வசனத்தை கொடுத்து 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 வளர்க்கணும். அதே மாதிரி ஊழியக்காரங்க, நாங்கள் வளர்க்குற பிள்ளை இப்படி செய்யுமா, இப்படி நடக்குமா, இப்படி கஷ்டப்படுமா, இப்படி வியாதியில் கிடக்குமா. வியாதிங்கிறது ஒரு சிங்க கோகை மாதிரி. தானியேல் உள்ளே போய் வெளியே வந்துட்டான். வியாதி என்பது ஒரு தீச்சூளை போல உள்ளே போய் வெளியே வந்துடுறான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் உள்ளே இருக்கார். ஏன்னா 3 பேர் உள்ளே போட்டாங்க தீச்சூளைக்குள்ளே. ராஜா பார்க்கும்போது 4 பேர் மாதிரி தெரிஞ்சது. 4வது ஆள் தேவன் குமாரனுக்கு ஒப்பானவராக தெரிஞ்சார்.
அதுக்கப்புறம் இவன் கூப்பிட்றான், ராஜா கூப்பிட்றான், சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள். 3 பேர் தான் வெளியே வந்தாங்க. இந்த 4வது ஆள் வெளியே வரல, இன்னும் தீச்சூளைக்குள்ளே இருந்து. நண்பர்களே, யாராவது மறுபடியும் அந்த சூளைக்குள்ளே தூக்கி போட்டால் அவங்களையும் வரவேற்கிறதுக்காக அவர் தீச்சூளைக்குள்ளேயே இருப்பார். உங்களுடைய தீச்சூளை என்ன? உங்களுடைய சிங்கக்கெபி என்ன? அங்கே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நாம் சேவிக்கிற அந்த ஜீவனுள்ள தேவன் அங்கே இருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமான சதி உங்கள் கணவருக்கு மட்டுமில்லை. நான் சொன்னேன், ராஜாவுக்கு விரோதமான சதின்னா குடும்பத்துக்கு விரோதமான சதி. குடும்பத்துக்கு வேண்டிய ப்ரொவிஷன் கிடைக்காம சதி பண்ணுறவங்க இருப்பாங்க. சொந்தக்காரங்க பண்ணுவாங்க. யார் உங்களை பற்றி நல்லது நினைப்பா? சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், பேரும் புகழுமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், நல்ல ராஜா மாதிரி பெருசாக நல்ல வாழணும். யார் ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், ஏசு வரும்பொழுது சிறகடித்து பறக்கணும், யார் உங்கள் மேலே அவ்வளோ அக்கறையாக கவனமாக கவனிப்பார்? ஆகவே உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம். எஸ்தருக்கு அவள் குடும்பம் முக்கியம். ஆனால் குடும்பத்துக்குள்ளே சதி நுழையிறது அவள் கண்டுபிடிக்கலை. நல்ல வேலை ஒரு பாஸ்டர் அவள் வச்சுருந்தாள். அவளுடைய பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டார் சதியை. அவன் அவ்வளோ பெரிய திட்டத்தை 127 நாட்டு ராஜாவை கொள்கிற பெரிய ஹெவியான சதி திட்டம் கண்டுபிடிச்சிட்டான். அதுதான் மொர்தெக்காய், அதுதான் கிருபை, அதுதான் அழைப்பு, அதுதான் ஊழியம். ஊழியம்னா கூட்டம் நடத்திட்டு கிளம்பி போகிறதில்ல. பிசாசு எங்கே ரூபத்தில் எந்த ரீதியில் வர்றான், எந்த ஆள் மூலமாக. சில வேளை பிசாசு உங்கள்கிட்ட நல்ல ஆள் மூலமாக வருவான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேதுரு வழியாக வந்தான். இயேசுவை இது உமக்கு சம்பவிக்கக்கூடாது சொன்ன உடனே இயேசு என்ன சொன்னார் அவனை பார்த்து? எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னார். உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, உங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்க வழியாகவும் பிசாசு வருவோம். அவங்க சொல்கிறது 2 தடவை சரியாக இருந்திருக்கும், நீங்கள் கேட்பீங்க, கேட்டிருப்பீங்க. 3ஆவது தடவையும் அது சரியாக இருக்கும்னு கேட்பீங்க, அதல பாதாளத்தில் விழுந்திருப்பீங்க. லெட் நாட் எனி பர்சன் லீட் யூ. எவரும் உன்னை வளர்க்க வேண்டாம். மொர்தெக்காய் வளர்க்கட்டும், சபை உன்னை வளர்க்கட்டும், ஆவியானவர் உன்னை வளர்க்கட்டும், சபையில் இருக்கிற உபதேசங்கள் உன்னை வளர்க்கட்டும், சபையில் இருக்கிற ஆராதனைகள் உன்னை வளர்க்கட்டும், சபையில் இருக்கிற அந்த அபிஷேக ஜபங்கள் உன்னை வளர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 127 நாட்டு ராஜான்னு சொன்னால் அது உங்கள் குடும்பம். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே 127 பிளெஸ்ஸிங் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்லாம் பைபிளில் ஒவ்வொன்றையுமே எடுப்பேனே, அதான் நல்லா இருக்கேன். எடுங்க. எத்தனை ஆசீர்வாதம் வேணும் எண்ணிப்பார். உனக்கு கர்த்தர் செய்த ஆசீர்வாதங்களை கவுண்ட் அண்ட் சீ. எண்ணிப்பார். 127 இருக்கும், எண்ணிப்பார். குறைஞ்சிருந்ததுன்னா செப்டம்பர் மாதத்தில் கூட்டுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பம் ரொம்ப முக்கியம். எஸ்தரே, உனக்கு உன் குடும்பம் முக்கியம். குடும்பத்தை செட்டப் பண்ணாத, குடும்பத்துக்கிட்ட உன் புத்தியை காட்டாத, உன் புத்தியை உன் கணவர்கிட்ட காட்டாத, உன் புத்தியை அறிக்கை பண்ணி ஒப்புக்கொடு. உன் மனைவிட்ட உன் புத்தியை காட்டாத. உனக்குன்னு ஒரு புத்தி இருக்கும், மனைவிட்ட கொண்டு காட்டாத. அதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி அறிக்கையிட்டு ஒப்புக்கொடு. தெய்வீகத்தை காட்டு. கர்த்தர் உன்னை மறைச்சி கொள்ளணும். எஸ்தரை பொறுத்தளவில் அவள் நல்லா வாழணுமானா அவள் கணவர் ராஜா நல்லா இருக்கணும். அதாவது குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பத்துடைய அதை குடும்பம்னா வீடு வசதி, கட்டில், கிச்சன், பாத்ரூம் எல்லாம் நல்லா இருக்கணும். அதுதான் அர்த்தம். நாங்கள் ஜெபம் பண்ணுறது 127 நாட்டு ராஜா, 127 விஷயங்களுக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற விஷயங்கள் 127ன்னே வைக்கலாம். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சேரும். அது எத்தனை பிள்ளைகளுக்கு அத்தனையும் சேரும். பிள்ளைகளோட படிப்பதில் சேரும், பிள்ளைகளோட திருமணம் அதில் சேரும், பிள்ளைகளுடைய ஒபீடியன்ஸ். பிள்ளைகள் உங்களுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து அப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு உன் பிள்ளை உனக்கு முன்னால் மண்டியிடணும். அம்மா எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்புங்கன்னு உன் பிள்ளை மண்டியிடணும். தகப்பனை பிள்ளை முறைக்கக்கூடாது, தாயை பிள்ளை முறைக்கக்கூடாது. 127 ஆசீர்வாதங்கள் ஒரு குடும்பத்தில். எஸ்தருக்கு ராஜா ரொம்ப முக்கியம். ஆனால் சதி வருது. சதியை கண்டுபிடிக்க எஸ்தருக்கு முடியலை.
சதியை கண்டுபிடிக்க வளர்த்தவனுக்கு தான் தெரியும். சொல்லுங்கள், யாருக்கு தெரியும்? வளர்த்தவருக்கும் போதித்தவருக்கும் நடத்தினவருக்கும் தான். அவர் என்ன கேர்ஃபுல்லாக கண்டுபிடிச்சாருன்னு கொஞ்சம் அங்கேயே நிற்கிறேன் நான். ஏன் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகாமல் என்ன கேர்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்கார் பாரு. ஒரு தடவை எசேக்கியா ராஜா வீட்டுக்குள்ளே பாபிலோன் ராஜா அனுப்பின தளபதி அவங்க இவங்க எல்லாம் பெரிய பெரிய சன்மானங்களை கொண்டு உள்ள நுழைகிறாங்க. இவன் இருக்கானே எசேக்கியா ராஜா, அவன் மண்டு. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, அந்த சதியை கண்டுபிடிக்க முடியல. எஸ்தர் உள்ளே இருக்கறனால தெரியாது. நீங்கள் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பீங்க, சதியை கண்டுபிடிக்க மாட்டீங்க. நல்லா ஆஃபீஸுக்கு போவீங்க, நல்ல காரில் அப்படியே போய்கிட்டு இருப்பீங்க, சொந்த ஜனங்களெல்லாம் வருவாங்க, அப்படியே சதி கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பீங்க. நீங்கள் அரண்மனைக்குள்ளே நல்லா சாப்பிடுவீங்க, புரோட்டா என்ன சிக்கன் என்ன, சதியை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பீங்க. நாங்கள் வெளியில் இருக்கோம், நாங்கள் வாசலில் உலாவி கொண்டிருக்கிறோம், கண்டுபிடிச்சி மொர்தெகாய் இந்த செய்தியை யார்கிட்ட சொன்னான்னு சொல்லுங்கள்? எஸ்தருக்கு சொன்னான். நேராக ராஜாட்ட சொல்லலை, எஸ்தருக்கு சொல்லி, எஸ்தருக்கு ஒரு பேர் வரணும், எஸ்தருக்கு சொல்லி எஸ்தர் அந்த விஷயத்தை ராஜாவுக்கு சொன்னான். ஆனால் ராஜாவுக்கு மொர்தெகாய் பேரில் சொன்னான். இதுதாங்க சபைன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சதி திட்டத்தை கண்டுபிடிச்சி இப்போ 2 பேர் சதி பண்ணுறாங்க, ராஜாவை கொள்ள எச்சரிக்கைன்னு செய்தியை எஸ்தருக்கு, நான் வளர்த்த பிள்ளைகிட்ட தான் நான் செய்தி அனுப்புவேன். ஆனால் அந்த செய்தியை ராஜாட்ட சொல்லும்போது மொர்தெகாய் பேரில் எஸ்தர் சொன்ன மாதிரி எங்கள் பேரில் நீங்கள் சொல்லணும். அது பிந்தி எங்களுக்கு ஒரு உயர்வை கொண்டு வரும், ஊழியத்துக்கு ஒரு உயர்வை கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த சதி திட்டங்கள் அதுபோல் கண்டுபிடிக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டது. அந்த 2 பேரும் தூக்கிலிடப்பட்டார்கள். இந்த செய்தி, இந்த விஷயம் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. விசுவாசியே, உனக்கு உன் குடும்பத்துக்கு விரோதமான சதி இருக்குது. சொந்தக்காரன் சதி பண்ணுவான். நாங்கள் இந்த சில இதில் பார்ப்போம், பொறாமைன்னா தெரியுமா உங்களுக்கு? பொறாமை. அதுக்கு தான் நான் நினைப்பேன், உனக்கு கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடாத, ஒருத்தனும் நல்லவன் கிடையாது. நீங்கள் 127 பிளஸ்ஸிங் உங்கள் கல்யாணத்தில் இருந்து மரண பரியந்தம் உங்கள் ஃபேமிலியில் வந்துக்கிட்டே இருக்கும். 127. இதை 127ஆம் சங்கீதத்தோடு ஒப்பிடுங்க. என்னது 127ஆம் சங்கீதம்? உன் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருப்பாங்க. உன் பையங்க, உன் பொண்ணுகளெல்லாம் பலவான் கையில் உள்ள அம்புகள். ஆனால் பலவான் கையில் இருந்தால் தான் அது பயன்படும். அப்படி இருப்பான். எனவே நான் அந்த கதையை அப்படியே சுருக்கி கொண்டு வரேன். எஸ்தருக்கு எது முக்கியம், யார் முக்கியம்? 3 முக்கியம். 1 ராஜா முக்கியம், குடும்பம் முக்கியம். 2 சபை முக்கியம், மொர்தெகாய் முக்கியம். அவர் தான் சதியை கண்டுபிடிப்பார். இப்போது உங்கள் ஃபஸ்ட் நீங்கள் யாராவது இப்போ எழும்புறீங்க, பாஸ்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க சதியை கண்டுபிடி, எனக்கு குடும்பத்துக்கு விரோதமாக என்னென்ன சதி இருக்குது சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னா, தெரியாதே, எனக்கு ஒன்றுமே தெரியாதேன்றுவேன். அந்த மாதிரியெல்லாம் போட முடியாது, கேட்க முடியாது. நாங்கள் ஜெபம் பண்ணும்போதே அல்லது பாடல் ஆராதனை நடத்தும் போதே சதியை கண்டுபிடிச்சி, சதியை உடச்சி, சதியெல்லாம் நீக்கி உங்கள் ஜீவனை காப்பாற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ ராஜா சாக மாட்டார். அல்லேலூயா. சதி பண்ணவே அங்கே போய் மோதிக்கிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் சதி பண்ணிட்டான்னா சர்ச்சுக்கு ஓடி வந்துடுங்க. அவங்ககிட்ட பேச்சே வேண்டாம், நேர சபைக்கு வந்து சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயாங்க. அவன் எங்கேயோ போய் மோதிக்கிட்டு இருப்பான், அது உங்கள் பேரெல்லாம் வராது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மொர்தெகாய் ரொம்ப முக்கியம். அவனுடைய வளர்ப்பு ரொம்ப முக்கியம். அவனுடைய போதனை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவனுடைய நடத்துதல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவரே என்னை நடத்தும்ப்பா, ஆவியானவர் நடத்தணும். சரி, 3வது எது முக்கியம்? ஏகாய். 3வது எஸ்தருக்கு யார் ரொம்ப தேவை? ஏகாய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த இடத்துல என் சத்தத்தை கேட்குறவர் ஏகாய் தான். அரண்மனையிலே முக்கியமானவர் அவர். அவள் ஸ்திரீகளை, கன்னியா ஸ்திரீகளை பாதுகாக்கிறவர். சபை எப்படி இருக்கணும்?
கன்னிகை போல இருக்கணும். கரை திரையற்ற கன்னியாஸ்திரி போல புத்தியுள்ள கன்னிகையாக சபை இருக்கணும். கரப்படக்கூடாது, பாவத்தால் கரப்படக்கூடாது, உலகத்தால் கரப்படக்கூடாது, மற்றவர்கள் கொடுக்குற மாற்று கருத்துக்களால் கரப்படக்கூடாது, உங்கள் மைண்டை கரப்ட் பண்ணக்கூடாது. ஒரே வழியில் போங்க. ஒரே மெய்ப்பன், ஒரே மந்தை, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே சரீரம், ஒரே அப்பம். அப்படி நடங்க. நாங்கள் உங்களை வளர்த்தா நல்லா வளர்ப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் கையை விட்டு தப்பிச்சு போனால் முடியாது, வளர்க்க முடியாமல் போயிடும். நான் அப்படி நிறைய பேர் கையை விட்டு தப்பி குதித்து ஓடிட்டான். நான் உங்களை கொஞ்ச நாள் வளர்த்தேன். அப்புறம் அவன் பிறகு பிந்தி கதையை கேளுங்க. 127 ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்திருக்கும். சரி, ஏகாய் ரொம்ப முக்கியம். ஏகாய் ஏன் முக்கியம்? ஏகாய் என்ன சப்ளை பண்ணார் இந்த அம்மாவுக்கு, எஸ்தருக்கு என்னத்தெல்லாம் கொடுத்தார் என்பதை 2ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்ப்போம். 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை எல்லாரும் சத்தமாய் வாசியுங்கள். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையானவைகளையும் தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்க. அப்புறம் ராஜ அரண்மனையில் இருக்க 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தின் சிறந்த ஒரு இடத்திலே அவளை வைத்தார். அப்போ ஏகாய் ஏன் எஸ்தருக்கு முக்கியம் அப்படின்னா, ஏகாயின் கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைக்கணும். கிடைச்சிது. பரிசுத்தாவியானுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கணும். கிடைச்சதுனால தான் இங்கே வந்திருக்கிறீங்க. பாதுகாப்பாக இருங்க. அவருடைய தயவு என்கிற வட்டத்துக்குள்ளேயே இருங்க. திருவிருந்தில் பங்கு பெற்ற எல்லாரும் தயவு என்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அவர் தயவு ஏகாயின் தயவு கிடைத்ததுனால ஏகாய் என்ன செய்தார்? அவர் சுத்திகரிப்புக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆவியானவர் நமக்கு என்ன கொடுப்பாருன்னு எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். சொல்லணும் பிரதர், சொல்லணும். ஆவியானவர் என்ன கொடுப்பாருன்னு சொல்லுங்கள். நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு ஏதுவான எல்லாவற்றையும் கொடுப்பார். இயேசுவினுடைய ரத்தம், அவருடைய வசனம், சரியா, சிக்ஷைகள், நீ சுத்திகரிக்கப்படுவதற்கு வேண்டிய எல்லாம் கொடுப்பார். அத்துமீறி போனால் சிக்ஷை தான், அதையும் தருவார். சுத்திகரிப்புக்கு வேண்டியது. ஆனால் மணவாளன் இயேசு வரும் பொழுது சுத்தமான மணவாட்டியை தான் எடுப்பேன், கரப்பட்ட மணவாட்டி இல்லை. அல்லேலூயா. சொல்ல விளங்குதா உங்களுக்கு? கரப்பட்ட மணவாட்டி இல்லை. சமாரிய ஸ்திரீ போன்ற மணவாட்டி கிடையாது. பரிசுத்தமான மணவாட்டி, கன்னிகையான மணவாட்டி. அல்லேலூயா. நாங்கள் ஆம்பளை ஆட்களாக இருந்தாலும் அதை ரொம்ப நினைப்போம். நான்லாம் நினைப்பேன், கரை இல்லாமல் இருக்கணும், கரை திரையில்லாத கன்னிகையாக இருக்கணும். இப்படிலாம் ஜெபம் பண்ண வேண்டாம். ஆம்பளை ஆள்களே, மீசையை முறுக்கே தாறுமாறாக வாழணும்னு பார்க்காதீங்க. மீசையை முறுக்குங்க, உள்ளுக்கு கவனமாக நடக்கணும். ஆனால் ஏகாய் நடத்திக்கிட்டு இருக்கார் உங்களை. உங்கள் சுத்திகரிப்புக்கு வேண்டிய எல்லாம் சாங்ஷன் பண்ணுவார், எல்லாம் தருவார். ஒன்று குறைவில்லாமல் 127 தருவார். இன்றைக்கி என்ன நம்பர் என்ன சொல்லுங்கள்? இன்றைக்கி நம்பர் என்ன? எனக்கு 127 தான். 127ஆம் சங்கீதம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்திகரிப்புக்கு வேண்டிய 127 காரியங்களை அவர் நமக்கு தருவார். உபவாச ஜபத்தை கொடுப்பார். ஒரு ஆளை நம்மகிட்ட அனுப்புவார். அவன் பேச்சே நம்மளை சுத்திகரிக்கும். நாங்கள்லாம் சுத்திகரிப்பை பல ஆள்கிட்டேருந்து படிச்சுக்கிறோம். செய்ய வேண்டியதை சிலர்கிட்ட படிப்போம், செய்ய வேண்டாததை சிலர்கிட்ட படிப்போம். எங்கிட்ட வர்ற எல்லார்ட்டையும் நாங்கள் படிப்போம். உங்கள்கிட்ட வர்றவங்க எல்லார்ட்டையும் நீங்கள் படிக்கலாம். செய்ய வேண்டியதை சிலர்கிட்ட படிக்கணும், செய்யக்கூடாததையும் சிலர்கிட்ட நீங்கள் படிப்பீங்க. புரியுதாம்மா? புரியுதா பிரதர்? சுத்திகரிப்புக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்கும். நியாயத்தின் ஆவி, சுட்டெரிப்பின் ஆவியை கூட தருவார். சில நேரம் நம்ம அடங்க மாட்டோம், நமக்கே மனசு வராது. பார்த்துக்கலாம், இதெல்லாம் என்ன செய்யுது, ஒரு சின்ன மிஸ்டேக் தானே நினைப்போம். அக்கினி அபிஷேகம் வரும், நியாயத்தின் ஆவி, சுட்டெரிப்பின் ஆவி இறங்கும். சுத்திகரிப்புக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறவர் தான் ஆவியானவர், ஏகாய். அடுத்து சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை மட்டும் இல்லை,
அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் சொல்லுங்க. அவளுக்கு தேவையான, இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம். அப்போ மற்றவைகள் எல்லாம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். வீட்டில் பெருக்குமாறே தேஞ்சு போயிருக்கு பாஸ்டர், புது பெருக்குமாறு வீட்டுக்கு வரும், வாங்கிக்கிடுங்க. அல்லேலூயா. குப்பை தொட்டியும் கூட தருவார், எல்லாம் தர முடியும். ஆசைப்படுங்க. ஆண்டவரே இது இருக்கணும், அது இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ஆசை. ஆசையில் ஏதாவது குற்றங்கள் இருந்தால் அதை ஏகாய் கழுவி விடுவார். சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் கழுவி விடுவார். அப்போது சுத்திகரிப்புக்கு வேண்டியது. அப்போ எஸ்தருக்கு தேவையான மற்ற எல்லாம் கூலிங் கிளாஸ் தேவைப்பட்டிருக்கும், அதுவும் வச்சுக்கா. என்னெல்லாமோ கொடுத்து அந்த எஸ்தர் ராணியை அப்படி ஆக்குறா பாருங்க. மணவாட்டி சபைக்கு தேவையான 127 விஷயங்களை கர்த்தர் கொடுப்பார். தேவையான எல்லாம் தருவார். இன்னொரு ஆள்கிட்ட போய் கையேந்த தேவையே இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கவனிக்கிறதுக்கு, எஸ்தரை கவனிக்கிறதுக்கு 7 தாதிகளை நியமித்தாராம். நியமித்தது ஏகாய். ஆவியானவர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். 7 உபதேசங்கள் சபையில் கர்த்தர் வச்சுருப்பார் உங்களை கவனிக்கிறதுக்கு. தாதி மாறினா பரவாயில்லையே, ஆளை காணமே, கை கால் அமிக்கி விடுவாங்களா, இதெல்லாம் கிடையாது. 7 உபதேசங்கள், அப்போஸ்தல உபதேசங்கள். நீதிமொழிகள் 9:1 ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. சபையில் 7 தூண்கள், 7 உபதேசங்கள், அப்போஸ்தல உபதேசங்கள். இதெல்லாம் உங்களை பாதுகாக்க பரலோகம் கொண்டு பத்திரமா சேர்க்கணுமா? என்ன அரண்மனைக்குள்ளே உங்களை கொண்டு சேர்க்கணுமா? நித்திய அரண்மனை. அதனால் அந்த 7 தாதிமார்கள் உங்களை சுற்றி. ஆவியானவர் ரொம்ப முக்கியம். ஆவியானவருடைய 7 தாதிமார்கள்னு சொன்னால் 7 உபதேசங்கள் மட்டுமல்ல, ஆவியானவருடைய 7 தன்மைகள். 7 தன்மைகள். அதான் பரலோகத்தில் எரிகிற 7 தீபங்கள் அங்கே இருந்ததாம். ஆவியானவருடைய 7 தன்மைகளை அது காட்டுது. அவர் பரிசுத்தமானவர், அவர் தாய் போன்ற உருக்கமானவர், அவர் வைராக்கியமானவர், அந்த மாதிரி பாவத்தின் மேல் விருப்புள்ளவர். இந்த மாதிரி 7 முக்கிய விஷயங்கள். இந்த ஏகாய் எனக்கும் முக்கியம், உங்களுக்கும் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 பேரும் இருந்தால் போதும். சொல்லுங்கள், யாரெல்லாம் தேவை? ராஜா, குடும்பம், அப்புறம் மொர்தெக்காய், அது என்னது? சபை. 3 ஏகாய், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேர் முக்கியம். அனாவசியமாக இவன் எங்கே வந்தான்? எவன் வந்தான் உள்ள? ஆமாம். நீங்கள் இனிமே அப்படி தான் பேசணும், பைபிள் மாதிரி பேசணும். எங்களுக்கு தான் 3 இருக்கே. அனாவசியம் அந்த வியாதி எங்கே வந்துச்சு? அனாவசியமாக இந்த கடன் எங்கெங்கே வர பார்க்குது? அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. தேவை 3 மட்டும்தான். ஆமான நடவடிக்கை எடுக்க கர்த்தர் உயிர் உள்ளவராக இருக்கிறார். அவன் எழுதின சட்டம் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் மாற்றி எழுதுகிற சட்டத்தை கர்த்தர் உங்களை வச்சே மாற்றி எழுதுவார். கல்வாரிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருந்தால் சட்டத்தை எழுதலாம். இயேசு கல்வாரியில் சட்டத்தை மாற்றி எழுதினார். கல்வாரிக்கும் உங்களுக்கும் தொடர்பு டைரெக்டாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு விரோத சட்டங்களை சாதக சட்டங்களாக மாற்றி எழுதலாம். எளிமை நின்று கைத்தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். இப்படி தானே ஸ்தோத்திரம் பண்ணுறது? யாருக்கு ஸ்தோத்திரம்? எனக்கா பண்ணுறீங்க? தலையை தூக்குங்க, இயேசுவை பாருங்க. ஏகாய், பரிசுத்த ஆவியானவரை பாருங்க. 7 தாதிமார்களை நியமிப்பார். அரண்மனையிலே சிறந்த இடத்தை உங்களுக்கு தருவார், நல்ல பொசிஷன். அவரே ராஜா, அவரே சேனைகளின் கர்த்தர். ராஜா வருகிறார், என் நேசர் வருகிறார், மேகம் மீதினில் என்னை சேர்த்து கொள்ளுவார். ராஜா வருகிறார், என் நேசர் வருகிறார், மேகம் மீதினில் என்னை சேர்த்து கொள்ளுவார். ஆனந்த சத்தத்தோடு செல்லுவேன், ஆர்ப்பரித்து சாத்தானை வெல்லுவேன். ஆனந்த சத்தத்தோடு வெல்லுவேன், ஆர்ப்பரித்து சாத்தானை வெல்லுவேன். துன்பங்கள் நீயே, இன்பங்கள் நீயே, விண்ணவர் மார்பினில் சாய்ந்து கொள்ளு. பாடுங்க, பாடுங்க. துன்பங்கள் நீயே, இன்பங்கள் நல்கியே, விண்ணவர்
மார்பினில் சாய்ந்து கொள்ளுவேன். ராஜா வருகிறார், என் நேசர் வருகிறார், மேக மீதினில் என்னை சேர்த்து கொள்ளுவார். ராஜா வருகிறார், என் நேசர் வருகிறார், மேக மீதினில் அரண்மனை சேர்த்து கொள்ளுவார். ராஜா வருகிறார், என் நேசர் வருகிறார், முறியடித்து போடுவார், என்னை சேர்த்து கொள்ளுவார். ராஜா வருகிறார், நேசர் வருகிறார், அரண்மனை 7 தாதிமார்களை நியமிக்கிறார். ராஜா வருகிறார், என் நேசர் சுத்திகரிப்புக்கு வேண்டிய எல்லாம் கொடுக்கிறார், என்னை சேர்த்து கொள்ளுவார். மற்றவைகள் எல்லாம் கொடுக்கிறார். சத்தத்தோடு செல்லுவேன், ஒரு குறைவும் இருக்காது. ஆனந்த சத்தத்தோடு செல்லுவேன், ஆர்ப்பரித்து சாத்தானை வெல்லுவேன். மறுபடியும் பாடுங்க. ஆனந்த சத்தத்தோடு செல்லுவேன், ஆர்ப்பரித்து சாத்தானை வெல்லுவேன். துன்பங்கள் நீங்கியே இன்பங்கள் நல்கியே விண்ணவர் மார்பினில் சாய்ந்து கொள்ளுவேன். துன்பங்கள் நீங்கியே இன்பங்கள் நல்கியே விண்ணவர் மார்பினில் சாய்ந்து கொள்ளுவேன். எல்லா தலைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். முதலாவது உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவரை ஆசீர்வதிங்க. உங்க கணவருக்கும் உங்களுக்கும் கான்ட்ரடிக்ஷன், நீங்க செத்தாலும் வரக்கூடாது. அவரை கனம் பண்ணுங்க. உங்க கணவரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவரே உன் ராஜா. உன் தகப்பனையும் தாயையும் மறந்து விடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இந்த சபையில் இருக்கிற கணவன்மார்கள் மட்டுமல்ல, குடும்பம்தான் முக்கியம். குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் கணவரை ஆசீர்வதிங்க. உங்கள் மனைவி ஆசீர்வதித்து ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகள் பேர் அவங்க முகத்தை பார்த்து அவங்கள ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இப்போ உங்கள் மொர்தெக்காயை நினைங்க, உங்கள் பாஸ்டர்கள் நினைங்க, உங்களுடைய சபையை நினைங்க. கர்த்தர் கொடுத்துருக்கிற நல்ல ஒரு வளர்ப்பு, நம்மளை நல்லபடியாக வளர்க்குறாங்களே இந்த சபையில். ஏன்னா டியூஷனுக்கு டியூஷன், அறிவுக்கு அறிவு, தாளந்துக்கு தாளந்து, நல்லா வளர்க்குறாங்களே. ஜபத்தில் தானே வளர்க்குறாங்க நம்ம பிள்ளைகளை. பாரத்தோடு ஜெபமான வளர்க்குறாங்க, ஒழுக்கத்தில் வளர்க்குறாங்களே. மொர்தெக்காய் வளர்க்கட்டும், சபை நம்மை வளர்க்கட்டும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. சபை வளர்க்கட்டும். சபை வளர்த்த பிள்ளை நல்லா தான் இருக்கும். உலகம் வளர்த்த பிள்ளை நல்லா இருக்காது. ஊர் வளர்த்த பிள்ளை நல்லா இருக்காது. சபை வளர்த்த பிள்ளை பரலோகத்தில் வந்து நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏகாய நினைங்க. தயவுசெய்து எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை நினைங்க. அவர் அனலாய் இறங்குவார், அசைவாடி வருவார், சந்தோஷமாய் நம்மை ஆதரிப்பார். அவர் கண்களில் உங்கள் எல்லாருக்கும் தயவு கிடைக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த செய்தியை கேட்ட எல்லாரும் பாக்கியவான்கள். இந்த செய்திக்குள்ளேயே எல்லாரையும் நீர் அப்படியே அடக்கி வைத்து ஒவ்வொருவரும் எஸ்தர் ராணி போல பிரகாசமாய் இருக்க ஜெபிக்கிறோம். ஒரு அரண்மனையிலே வாழ ஜெபிக்கிறோம். 127 ஆசீர்வாதங்களை எண்ணி இவர்களுக்கு கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே.